அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த நாளிலுமாய் கூட நான் செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஃபெல்லோ ஒர்க்கர். ஃபெல்லோ ஒர்க்கர் தமிழில் உடன் வேலையாள். அதை குறித்து கீவேர்டாக நம்ம 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களும் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்க்குறோம், we are the laborers together with God. நம்ம அவருக்காக லேபரர், கூலி வேலை செய்கிறவர்கள், நாம் அவருக்காக வேலை செய்கிற கூலியால் என்று தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ நாமெல்லாம் யாருன்னா கர்த்தருடைய வேலையை செய்கிற வேலைக்காரர்கள். we are the servant. அந்த இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும் பொழுது சர்வன்ட் ஆஃப் காட்னு தான் இருக்குது. அந்த டைட்டிலே அந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் சர்வன்ட் ஆஃப் காட்னு தான் இருக்குது. அப்போ நம்மெல்லாம் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில்? நம்மெல்லாம் வேலையாட்கள், வேலைக்காரர். இங்கே யாருமே தலைவர்கள் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே வேலையாட்கள். we are the servant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஸ் பர் த biblical terms. சரியா? இங்கே according to the situation in Corinth church, Apostle Paul wrote this letter. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையில் இருக்கிற அந்த சிச்சுவேஷன் என்னங்கிறத அழகாக விளக்கமிட்டு விவரமாய் காண்பித்திருக்கிற அந்த 3வது அதிகாரத்தில் அது அப்படிப்பட்ட விளக்கம் என்ன, அந்த விவரம் என்னங்கிறது தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் 3வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களை வாசிங்க. ம் 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 எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். ம் ஆமென். கடந்த மாதத்தில் நான் உங்களுக்கு எந்த டைட்டிலில் செய்தி எடுத்தேன் என்று சொல்லி ஞாபகம் இருக்கா? நிவேதா, வெரி குட். ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியின் கனிகளை குறித்து நான் பேசினேன். இந்த மாதம் சொன்னேன் நான் ஆவியின் வரங்களை குறித்து பேசணும்னு. ஆவியின் வரங்களை குறித்து தான் நான் பேசணும்னு இருந்தேன். ஆனால் கடந்த ஒரு காலை அந்த ஆராதனை முடிந்ததும் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்து இந்த வார்த்தையை பேச சொல்லி என்னோடு கூட ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த வார்த்தையை பேசு பேசு பேசுன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் இந்த செய்தியை ரெடி பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, யாரையும் குற்றப்படுத்தவோ, யாரையும் குறை சொல்வதற்கோ, யாரையும் குற்றவாளி என்று தீர்ப்பதற்கோ எனக்கு எந்த உரிமையும் நீங்கள் கொடுக்கலை. நீங்கள் சொன்னீங்க, அந்த நான் செய்தியை எடுக்கிறேன். இது யாரையும் புண்படுத்தக்கூடாது. ஆனால் சபைகளுக்கு அந்த நாளில் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மறுபடியும் பிறந்து வளர்ந்த நாட்களே எங்களுக்கு சபையில் பயங்கரமான எச்சரிக்கையின் சத்தம் தான் நான் கேட்டு வளர்ந்துருக்கேன். அதனால தான் என்னுடைய செய்தியெலாம் ஒரு எச்சரிக்கையின் சத்தமாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் வளர்ந்துருக்குறோம். அந்த மாதிரி செய்திகளை கேட்டதுனால தான் உருப்பிட்டுருக்கோம். ஸோ அதனால் நிச்சயமாக சபைக்கு மனுஷன் பேசுகிறான் முன்னாடி. இன்றைக்கி அநேகர் மனுஷர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்கக்கூடாதுன்னு அநேகர் வரல, தேங்க் காட். ஆனால் இங்கே பேசுகிறது யார் பேசுகிறான்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவியான அது உங்களுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியான பேசுகிறாருன்னு இருக்கு.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஸ்பெசிஃபிக்கலி 7 சர்ச்சஸில் 7 சர்ச்சஸ்க்கும் அங்கே ஆவியானவர் சபைகளுக்கு பேசுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கிறவங்க இப்போ ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்கணும். சரியா? இப்போ இந்த காரியத்தை நாம் பார்ப்போம். அதாவது கொரிந்து சபை நல்ல சபை, கர்த்தருக்குள்ளாக நல்ல தேறின ஒரு சபை தான். ஆனால் அந்த சபைக்குள்ள விசுவாசிகள் தான் அநேக குழப்பங்களை அந்த சபையில் பண்ணுறாங்க. என்ன வருதுன்னா, பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. மாம்சத்திற்குரியவர்களாயிருந்தார். கலாத்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, நீங்கள் ஆவியிலே அந்த பாருங்க, ஆவியில உங்க ஜீவனை ஆரம்பிச்சு மாம்சத்தில் முடிக்க போறீங்களா? அப்ப ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள். அந்த முதல் 3 வசனங்கள் மறுபடியும் வாசிப்போம். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 3வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்கள். மேலும் சகோதரரை, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல். ஆவிக்குரியவர்கள், ஆனால் ஆவிக்குரிய பவுல் சொல்றார், ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோடு பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தை என்றும் எண்ணி. ஏன்னா நீங்கள்லாம் ஆவிக்குரிய நல்ல போஷாக்குகளை எடுத்து அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தாதபடிக்கு உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறது நிமித்தம். அடுத்த வசனம் போடுங்க. பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களானபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஆமேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள். இன்னைக்கு ஆவிக்குரியவர்களா மாம்சத்திற்குரியவர்களா என்று சொல்லி நம்மை நிதானிக்கிற நேரத்துக்குள்ளாக கடந்து. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த சபைக்குள்ளாக என்ன இருந்ததுதான், பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. 3:5 வாசிங்க. கர்த்தர் இங்கே 3:5, அதாவது பவுல் யார், அப்போலோ யார், அவங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவங்க தான். ஆமென். ஆனால் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாயிருந்த யாரு பவுலும் அப்போலும். சரியா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த கொரிந்து சபையிலே 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே டீவியேஷன்ஸ், பயங்கரமான ஒரு டீவியேஷன்ஸ் இருந்ததை பார்க்கிறோம். அதை குறித்து 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அடுத்த வசனம், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். பவுல் கிட்டத்தட்ட ஒரு 14 நிருபங்களை எழுதியிருக்காரு. அவர் அநேக சபைகளை குறித்த பாரம் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு சபையும் ஸ்திரப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அருமையான நிருபங்களை எழுதி சபைகளிலே, அவர் வீட்டு காவலில் இருக்கும் பொழுதும் கூட சபைகளுக்கு நிருபங்களை எழுதி சபைகளை தேற்றினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அப்போ பவுலுக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. எதை குறித்த பாரம்? எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும்.
அந்த கட்டப்பட வேண்டும் என்ற பாரம் இருந்தது நிமித்தமாக அவன் எல்லாவற்றையும் சகிக்க கற்றுக்கொண்டான். எல்லா சபையிலும் இருக்கிற குறைகளை ஒவ்வொரு சபையாக நீங்கள் பரட்டி பாருங்க. ஒவ்வொரு சபைக்கும் அந்த சபையில் உள்ள தவறான நடக்கைகள் என்னங்கிறத அழகாக சொல்லி அதுலேருந்து எப்படி வெளியே வரணுங்கிற அந்த கருத்தையும் சொல்லுவார். அவ்வளோ அருமையாய் ஒவ்வொரு சபையும் சிறப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய எழுத்தின் மூலமாக, தன்னுடைய நிருபத்தின் மூலமாக. ஆமேன். அப்போ அவங்கெல்லாம் விசுவாசிகள் தான், அவங்கெல்லாம் ஊழியக்காரர் தானே. அப்பளும் ஊழியக்காரன் தான், கேபாவும் ஊழியக்காரன் தான், அப்புறம் பவுலும் ஊழியக்காரன் தான். இப்போ இவங்களுக்குள்ள இந்த குரூப்பிசம் ஏன்? வை? எல்லாரும் யாருக்காக வேலை செய்கிறா? ஒரே கர்த்தருக்குள்ளாக ஒரே குடும்பமாக அடைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளாம் யாரு? ஒரே குடும்பம், தேவனுடைய குடும்பம், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். நம்மலாம் யாரு? ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். அப்ப கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து. அப்போ நம்மலாம் என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. கிறிஸ்துவா உங்களுக்காக, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுல நாமத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் பண்ணி யார் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றீங்க? இயேசுவின் நாமத்தினால. யார் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டா? இயேசு அறையப்பட்டார். அப்போ பவுலும் ஒரு ஊழியக்காரர், அவ்வளோதான். சபைகளை ஸ்திரப்படுத்தின ஒரு ஊழியக்காரர், சபைகளுக்கு நிருபங்கள் மூலமாக சபையை ஸ்திரப்படுத்தின ஒரு ஊழியக்காரர் தான் பவுல். ஆனால் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அவர் பிரியல. அவருடைய மாதிரியின் அடிச்சுவடுகளை நமக்கு பின்வைத்து போனார் என்று சொல்லி பேதுரு நிருபத்தில் வாசிக்கிறோம். மாதிரியின் அடிச்சுவடுகள். அவர் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தாரோ அந்த மாதிரியின் அடிச்சுவடுகளை நமக்கு பின்வைத்து போனார். அந்த மாதிரியின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படியாக. We are the followers of Christ footsteps. அவரை ஃபாலோ பண்ணதான் நம்ம கிறிஸ்தவர்கள். அவருக்கு இருக்கிற குணாதிசயங்கள் நமக்கு இருந்து அவரை போல மாறினதான் அவர் வரும் நாளில் அவரை மகிமையிலே தரிசிக்க முடியும். அவரை போல மாறாம இருக்கிறவனமாவே நீங்க இருந்து இப்படியே தான் நான் வாழ்வேன்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்துவை தரிசிக்க முடியாதபடி உங்களுக்கு தடையாய் நீங்களே காணப்படுவீர்கள். அப்ப ஆவியில ஆரம்பம் பண்ணின கொரிந்து சபை மாம்சத்தில் முடிய போகிறதற்கு என்ன காரணம்? அங்கே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். நீங்களாம் யாரு? ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். இப்போ ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் அப்படின்னா நம்மெல்லாம் என்ன எப்படி கூப்பிடுவோம்? ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க எப்படி கூப்பிடுவீங்க? பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். அதனால தான் சகோதரரே நீங்கள் எல்லோரும் ஒரே ஒரு தகப்பனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இப்போ பவுல் தான் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாகிய நாம என்ன பண்ணணும்? ஒரே காரியத்தை பேசும்படியாக பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதோடு ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று. ஆமென். சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பவுல் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன். ஒரே குடும்பம், இயேசுவின் குடும்பம். அந்த குடும்பத்தில் நீங்களும் நானும். கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்கிறாரு, மத்தேயு 23ஆவது அதிகாரத்தில் வாசிங்க, அதில் 6 to 12வது வசனத்துக்குள்ளே வரும். கிறிஸ்துக்குள் நாம் சகோதரர்களாக இருக்கிறோம் என்று சொல்லு. இயேசுவே மலை பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது சொல்வார். வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களுக்குள்ள இருக்கும். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் சகோதரர்கள் என்று சொல்லி முதன்மையான காரியங்களை 6வது வசனம் சொல்லுதா?
மத்தேயு 13வது அதிகாரம் 23வது அதிகாரம் 6வது வசனம் முதல் போடுங்கம்மா. விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும். அடுத்து 7 கொஞ்சம் மாற்றுங்க. யார் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அடுத்து நீங்களோ, அங்க மூல பாஷையில் ரபினா போதகர்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அங்க அப்படி கொடுக்கப்படல தலைவர். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், நீ கிறிஸ்துவே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நான் போன வாரம் கூட பாஸ்டர் சொன்னாங்க, நமக்கெல்லாம் பிரதான ஆசாரியன் யாரு? இயேசு. நம்மை மேய்ப்பவர் யாரு? இயேசு. நம்மெல்லாம் யாரு? அவருடைய மந்தைகளின் நாடுகளாக இருக்கிறோம். அவரே பிரதான மேய்ப்பன். பாஸ்டர் அதெல்லாம் சொல்லிட்டு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? நான் யாருன்னு சொன்னார்? பிரதான ஆசாரியன் இயேசுன்னு சொன்னார். வேலைக்காரன் சொன்னார். என்ன சொன்னார்? பாஸ்டர் என்ன சொன்னார்? இந்த சபைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வேலைக்காரர்கள் நாங்கள். அதனால மேன்மை பாராட்ட இங்கே எதுக்கும் எங்களுக்கே இடம் கிடையாது. நான் இந்த நாளில் ஊழியம் செய்யலைன்னா ஆண்டவர் யாரை கொண்டாந்து செஞ்சுட்டு போவார்? கல்லுகளையும் பேச வைக்கிற தேவன், கழுதையின் வாயை திறக்கிற தேவன். நான் செய்ய மாட்டேன், நீங்களும் செய்யாதீங்கன்னு நோ. நீங்கள் செய்யலைனாலும் சரி, மற்றவங்களை செய்ய விடாமல் மற்றவங்களும் செய்யாமல் போனாலும் சரி, கர்த்தருடைய வேலையை அவர் யாரை கொண்டாதும் செய்து கொண்டே இருப்பார். It won't stop until he shall appear in the midyear. சபைக்கு விரோதமாக 2000 வருஷங்கள் சபை ஆரம்பித்த நாட்கள். The ages of churches, at the same time the ages of Holy Spirit works. Join together, working together. நம்மகிட்ட வேலை செஞ்சுட்டு 2000 வருஷமாக இயேசு பரமேறினவுடன் ஆரம்பித்த அந்த சபையானது இன்னைக்கு வர அநேக கங்கணம் கட்டி சபை அழிக்க திட்டமிட்ட அந்த நீரோ மன்னன் எப்படி செத்தாருன்னு தெரியுமா? எப்படி செத்தாருன்னு தெரியுமா யாருக்காவது? புழுத்து செத்தான். சபையை அழித்தே தீருவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டினவன். எத்தனையோ ராட்சிகள் வந்தது, ராஜாக்கள் எழுப்பினார்கள். சபையை ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியல. எங்கெல்லாம் நெருக்கங்கள் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் சபை வளர்ந்து பெருகுது. ஆதி நாட்களிலே, அப்போஸ்தலர் நாட்களிலே சபைகள் மிக அதிகமாக வளர்ந்தது. அங்கே நெருக்கம், ஒடுக்கங்கள். 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். யூதர்கள் எங்கும் சிதறி திரிந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அப்படி சிதறினவங்க தான் இன்னைக்கு உலக தேசம் எங்கிலும் யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க மீண்டுமா அந்த சுய தேசத்திற்கு போய்கிட்டு இருக்காங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு. அவங்க எடுத்துட்டு போனதுதான் கிட்டத்தட்ட 5 கண்டங்களுக்கும் சுவிசேஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆள் ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், 3 கண்டத்திற்கு சுவிசேஷத்தை எடுத்துட்டு போனார். அந்த நாட்களில் அமெரிக்க தேசம் இல்லை, அமெரிக்க கண்டங்கள் இல்லை. அந்த நாட்களில் ஆஸ்திரேலியா என்று சொல்ல தீவும் இல்லை. 3 கண்டங்களுக்கு சுற்றி சுற்றி சுவிசேஷம் சொல்லி அந்த பியூரிட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த ஷிப்பு மூலமாக தான் சுவிசேஷம் போச்சு. அதில் போனவங்கெல்லாம் பியூரிட்டன், அந்த கப்பல் பேர் ஏன் பியூரிட்டன்னா அவங்களாம் கர்த்தருடைய வேலை செய்கிற பரிசுத்தவான்கள், அதனால பியூரிட்டன். அந்த கப்பல் போய் அவங்க தான் முதல்ல செவ்விந்தியர்கள் அமெரிக்கர்களை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து அங்கே போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி தான் சுவிசேஷம் பரவுச்சு. அந்த பியூரிட்டன் கப்பலில் போனவங்க சுவிசேஷத்திற்கென்று புறப்பட்டு சென்ற பவுலால் அனுப்பப்பட்ட ஆட்கள் தான் வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஹைட்டி வெளியே தான் உள்ளே போகிறாங்க. ஹைட்டி என்று சொல்லக்கூடிய
வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற அங்கே தான் அந்த செவ்விந்தியர்கள் இருந்ததை கண்டுபிடிச்சி அப்படி தான் அவங்க அமெரிக்க தேசத்துக்குள்ளே ஊடுருவணும். அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டதான் ஆஸ்திரேலியா கண்டம். இப்படி பலவிதமான ஊழியங்களை செய்த நாட்கள் எங்கும் சுற்றி திரிந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து பெருகின. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அங்கே ஒரு மனம் இருந்துச்சு. அது அப்போஸ்தல நாட்களில் ஒரு மனம் இருந்துச்சு. அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு, பிணியாளிகள் சுத்தமானாங்க. இந்த நாட்கள்லையும் இந்த சபையிலையும் அநேக அற்புதங்களும் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சாட்சி சொல்ல சொன்னால் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சாட்சி சொல்ல முடியும். அநேகருக்காக நல்ல ஒரு விசேஷம்னா கூட நாங்கள் போக மாட்டோம். எங்கே கிரைசிஸ், எங்கே பிரச்சனை இருக்கோ, எங்கே பாடுகளோடு பயணம் செலுத்துகிறாங்களோ, எங்கே போராட்டம் இருக்கோ அந்த இடத்துல கட்டாயம் நானும் பாஸ்டர் இருப்போம். பாஸ்டர் ஊரில் இல்லைனாலும் நான் கட்டாயம் தீப சாமியை அதை கொண்டு வந்து விட சொல்லி போவேன். போய் அவங்களுக்காக ஜெபிக்க, அவங்களோடு இருந்து ஆலோசனை சொல்ல, இப்படிலாம் செய்வோம். அப்படி செய்வதனால் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள், எவ்வளவோ இந்த சபையில் நான் வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து அப்படியே இருக்கேன். எனக்குள்ளே வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த சபையில் வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. எல்லாரையும் ஆண்டவர் நன்றாக போஷித்து, ஆவியில் போஷித்திருக்கிறாரு, ஆத்மாவில் போஷித்திருக்கிறாரு, சரீர பிரகாரமாக நல்ல லேவிஷாக இருக்குதுங்க. ஆனால் கர்த்தருக்கு துரோகம் பண்ணாதீங்க. கர்த்தர் ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ணாதீங்க. சரியா? அடுத்ததாக அந்த பிரிவினை இல்லாமல் ஒரே காரியத்தை பேசவும். சரியா? ஒரே காரியத்தை பேசவும், ஏக மனதுள்ளவர்களாய், ஏக யோசனையுள்ளவர்களாய் இருந்து ஒவ்வொருவரும் என்ன பண்ணணுமா? சீர் பொருந்த வேண்டும். சொல்லுங்க, சீர் பொருந்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்னு பவுல் எழுதுகிறார். சரியா? அடுத்ததாக 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3 முதல் 10 வசனங்களை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம். இருங்க, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவனுக்கு ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறோம் சொல்லி பவுல் சொல்லிட்டு, அடுத்து அவர் பட்ட பாடுகள் வேதனைகள்லாம் சொல்கிறாரு. போடுங்க 4வது வசனத்துலேருந்து. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும், அடுத்த வசனம், அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாலும் தண்டிக்கப்படுகிறவர் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் போதும். இவ்வளோ காரியங்கள் பவுல் எவ்வளோ ஜனங்களை ஆதாயப்படுத்தினா, எவ்வளோ பேற்ற எவ்வளோ அந்த நாட்களே இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் அந்த நாட்களே இருந்துச்சு. ஆதி அப்போஸ்தல நாட்களே இருந்துச்சு. அந்த மாதிரி ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்த நாட்கள்லேருந்து இந்நாள் மற்றும் அவமானங்கள், நிந்தைகள், இன்னைக்கு வர அவமானப்பட்டுருக்கோம், நிந்திக்கப்படுகிறோம். மனிதர்களால், புறஜாதிகளால், மற்ற மார்க்கத்தினரால் இல்லை, சபையாராலே நிந்திக்கப்படும் பொழுது கொஞ்சம் வேதனை தான்.
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவைக்கு உத்தரவாதம் அளிக்கிறபடினாலே உங்களை நடத்துகிறவங்க உங்களை எப்படியா துக்கப்படுத்தாதபடிக்கு சந்தோஷத்தோடு நடத்தணும். ஏன்னா உங்கள் ஆத்மாவுக்காக இந்த கடைசியாக இந்த சபையில் பிறந்த குழந்தை இனியன் வரை ப்ரேயர் லிஸ்டில் இருப்பான். ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு நபருக்காக. அருள் பயங்கர சிக்கு. பாஸ்டர் இங்கேருந்து சென்ட்ரல் ஜிஹெச் பேரை போய் பார்த்துட்டு வந்தார். இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டெல்லாம் 12 மணி வரை நான் அவங்க கூட தான் உட்காந்துருக்கோம். உட்காந்து பேசி அவன் பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்ய வைத்து அவனை தேவன் நன்றாக ஒன்று நல்ல முறையில் அவன் மாறிடணும். இல்லை இனிமைக்காக மாத்திரம் கிறிஸ்துவைக்குள்ளாக தேடுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். அப்போ இன்னைக்கு இந்த பூமியிலேருந்து, இந்த பூமி நமக்கு சொந்தமே அல்ல, நம்முடைய குடியிருப்போ பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். அப்போ இந்த பூமி இல்லாட்டி இன்னொரு வாழ்க்கைக்குள்ளாக போகணும், என்றும் அழியாத ஒரு ஜீவிதத்துக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு ஒரு பாரம். அநேக நேரங்களில் தூக்கமே சரிவர இருக்கிறது இல்லை. அநேக இடங்களுக்கு செல்கிறோம், அநேக நேரங்களில் அநேக குடும்பங்களுக்காக பரிதவிக்கிறோம், அநேக நேரங்களை செலவிடுகிறோம். ஆண்டவர் முன்பாக சொல்ல முடியும். காலையில் இந்த 5:30 மணிக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம், அப்போ கூட நான் ஒரு 6 மணி 7 மணி வரை ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன். 12-1 மணிக்கு படுத்தேன்னா இந்த 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குறதே அரிது. அவ்வளோ பாரங்கள் இருதயத்தில் ஜனங்களை குறித்து. ஏன் சத்தியம் நம்ம சரியாக சபை நடத்தலையா? சத்தியம் நம்ம சரியாக போதிக்கலையா? பல போராட்டங்கள். நல்ல ஆவியில் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் எப்படி மாம்சத்தில் முடியுது அப்படிங்கிறது பயங்கரமான போராட்டம். அதனால் இது எல்லாம் இந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப நாள்லேருந்து ஊழியனும் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுமோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வேற. ஆனால் ஒன்றிலும் கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தவே இல்லை, ஒன்றிலும் நாங்கள் குறைவுபட்டு போகவும் இல்லை. கர்த்தர் நிறைவாக எங்களை நடத்தி கொண்டு போகிறார். அடுத்ததாக இந்த வசனத்தை குறித்து இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, அந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் எங்களை தேவ ஊழியர் என்று என்ன பண்ணுறோம்? விளங்க பண்ணுகிறோம். எப்படி இந்த ஊழியம் யாருனாலையும் குற்றப்பற்றக்கூடாது, இந்த ஊழியத்துக்கு நாங்கள் இடரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அநேக காரியங்களை நான் எதுவுமே கேட்க மாட்டேன். பாஸ்டர் ஆற்றில் ஏதாவது சொன்னார்னா கூட வீட்டில் போய் நாங்கள் திட்டுவோம். எதுக்கு நீங்கள் இதெல்லாம் போய் பேசிகிட்ருக்கீங்க? அவரை வச்சுட்டு தான் சொல்கிறேன், எதுவுமே கேட்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து அவர் ஒரு மாற்றத்தை கொடுக்காம நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு மாற்றமே வராது. சத்தியத்தை சொல்லுங்கள், வேறு எதையுமே பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். எதையுமே கேட்க மாட்டோம், எல்லாவற்றையும். ஏன்னா சொல்யூஷன் எங்கேருந்து வரும்? எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் எங்கேருந்து வரும்? தேவனிடத்தில். அவர் தான் ஒரே சொல்யூஷன் நமக்கு. அதனால் என்னுடைய இதெல்லாமே மேலே தான். சரிங்களா? இப்போ இந்த கர்த்தருடைய நாங்களோ உடன் வேலையாட்கள்ங்கிறத நான் பேசியிருக்கேன், ஃபெல்லோ ஒர்க்கருங்கிறத பற்றி பேசினேன். இப்போ நீங்களோ பண்ணைகளாக இருக்கிறீர்கள். கிரேக்க வேர்டு ஜார்ஜியன். நீங்களோ பண்ணைகளாக இருக்கிறீர்கள். காட்ஸ் ஃபீல்டு, இங்கிலீஷில் காட்ஸ் ஃபீல்டு, தேவனுடைய பண்ணையாக இருக்கிறீங்க. Believers are compared to a field in which God plants His word and produce spiritual fruits. அதாவது விசுவாசிகளாகிய நீங்கள் தேவனுடைய பண்ணையிலே நாட்டப்பட்ட விருட்சங்களாக இருக்கிறீர்கள். அங்கே உங்களுக்கு போடுற அந்த விதை நல்ல நிலத்தில், நல்ல நிலம் எது? நல்ல நிலம் எது? யார் சொன்ன? இருதயம். வெரி குட். யூனிஸ் சொன்னாங்க, தமிழரசிமா சொன்னது கேட்கல.
நல்ல நிலம் எது? இருதயம். விதை எது? வசனம். நல்ல நிலத்தில் அந்த விதைக்கிற விதையானது 30, 60, 100 பலன் கொண்டு பெருகுமா. நல்ல நிலத்திலே விதைத்தால் அது மத்தேயு சுவிசேஷம் 13:23 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறான், 30, 60, 100 பலன் கொடுப்பானாம். சரியா? அப்போ நல்ல நிலத்திலே விதைக்கிற விதையானது பலன் கொண்டு பெருகும். 13, 20, 38 வாசிங்க. கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அந்த கலைகளை நமக்குள்ளாக கொண்டு வந்து விதைக்கிறவன் பிசாசு, சத்துரு. விதைக்கும் பொழுது அந்த விதைக்கு நம்ம இடம் கூடாதபடி நல்ல நிலத்தில் போடப்பட்ட அந்த விதை இருந்துச்சுன்னா இந்த விதை போய் என்ன பண்ணிடும்? கலையை அழிச்சிடும். ஆனால் கலையை வளர விட்டிங்கன்னா நிலத்தில் உள்ள விதையும் ஸ்பாயில் பண்ணும். அதனால தான் ஆவியிலே நடத்தப்படும் பொழுது, ஆவியிலே எல்லாவற்றையும் ஆராயும் பொழுது, ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள். ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள். அந்த 38 வாசிங்க. மத்தேயு 13:38. அதுக்கப்புறம் பாருங்க, கடைசி நாட்களில் ஆண்டவர் கலையையும் பயிரையும் ஒன்றாக வளர விடுவார் முடிவு நாட்களுக்கு. அந்த முடிவு நாளில் பயிரை தனியாக பிரித்து கோதுமை அம்பாரத்தில் ஏற்றுவார். கலையோ அக்கினியிலே சுட்டரிப்பார். அங்கே அக்கினி சூளையிலே அக்கினி அவர்களை பற்றி பட்சிக்கும். அங்கே என்ன உண்டாயிருக்குமா? அழுகையும் பற்கடிப்பும். இது எந்த சபைக்கு எழுதுறாருன்னா கொரிந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு தான் எழுதுறார். இது மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு பேசுகிற வார்த்தைகள். அதனால் இந்த நாட்களில் நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம், நம் அந்த உறவுகள் சரியாக இருக்கான்னு பாருங்கள். கிறிஸ்துவோடு நடக்கிறோமா? ஏனோக்கு கிறிஸ்துவோடு சஞ்சரித்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனோடு அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்துச்சுன்னா மேலே அதனால தான் கொலேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மேலானவைகளை நாடுங்கள். மேலே பார்த்தோன்னா சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம மேலே பார்க்க தவறப்ப தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மேலே பார்க்க பழகுங்க, மேன்மையானதை தேடுங்க. பூமிக்குரியவைகள் அல்ல. நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. நம்மளாம் யாரு? பரலோகவாசிகள். நம்மளாம் யாரு? பரலோகவாசிகள், பூமிக்குரியவர்கள். இந்த பூமி பரதேசியும் இந்த பூமியிலே நம்ம பரதேசியும் அரதேசியமாக சஞ்சரிக்கிறோம். நிலையான நகரம் நமக்காக கட்டப்பட்டுருக்கு. அந்த நகரத்தை நோக்கி தான் நம்ம ஜீவியம் போகணும். அந்த நகரத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும். அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு இந்த நாளில் இந்த பூமியில் ஒரு சில பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக கடந்து வர வேண்டியது இருக்கும். அதெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் சகிக்கப்படணும். கிறிஸ்து உங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், அநீதிகள், பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த சீரமும் ரத்தமும் சேர்ந்து கடைசி சொட்டு மட்டும் ஃபினிஷ்.
உங்களுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, உங்களுக்கு அழியாத ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவர் தன்னை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவுக்குரியவைகளை நாட வேண்டும், கிறிஸ்துவுக்குரியவைகளை தேட வேண்டும். கிறிஸ்துவை மையமாக வைத்து நம்ம கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை. எந்த நேரம் பாருங்கள், எது சுயத்தையே சிந்திக்கிறீங்க, சுயமே உங்களுக்கு மேலிடுகிறது, சுற்றி வரீங்க சுயத்தை தான். அப்படி இல்லாதவரை கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழும் பொழுது கிறிஸ்துவுக்கு உண்டான மேன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஏசாயா 5வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் சொல்லுகிறது. அங்கே திராட்சை தோட்டம், அவர் திராட்சை தோட்டம், ஜீவ விருஷங்களாய் தேவனுக்கென்று நாட்டின கேதுருக்கள் அப்படின்லாம் சொல்லுவார்ல, எல்லாமே நம்ம தான். அந்த திராட்சை தோட்டத்தில் அங்கே என்ன பண்ணுறாரு, அவர் அதை வேலி அடைக்கிறார். முதலாவது என்ன பண்றாரு, ப்ரொடெக்ஷன். முதல்ல திராட்சை தோட்டத்துக்கு உங்களை தகுதிப்படுத்தி அந்த திராட்சை தோட்டத்தில் உங்களை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்போ சோசன், முதலாவது உங்களை தெரிந்து கொள்கிறாரு. தென் பிளான்டட், உங்களை அந்த அந்த இடத்துல நாட்டுறாரு, அந்த திராட்சை தோட்டத்தை நாட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, வேலி அடைத்து, ப்ரொடெக்ஷன், வேலி அடைத்து கற்களை பொறுக்கி அங்கே உள்ள அந்த கற்கள்லாம் வந்து அந்த திராட்சை நெருக்காதபடி அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதுவோ கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கும்படி. அந்த அந்த உயர்குல திராட்சை செடியாய் நடப்பட்ட நாம் கசப்பான பழங்களை கொடாதபடி கிறிஸ்துவுக்கென்று உயர்குல திராட்சை செடியாய் நடப்பட்ட நாம் உயர்குல திராட்சை பழங்களை தர வேண்டும். இதை குறித்து தான் யோவான் சுவிசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருப்பார். 15வது அதிகாரம் இல்லை 3, 4, 5 மட்டும் வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. அப்போ அபைட் இன் கிரைஸ்ட், நிலைத்திருக்கும் தன்மை. அபைட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது தான் we must bear the fruits. அந்த ஃப்ரூட்ஸ் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய கனிகளை குறித்து எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5:22 என்னென்ன கனி? இந்த 9 கனிகளும் நிறைஞ்சிருந்து அது மாத்திரம் பத்தாது, அதோட இன்க்ளூட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, the fruits includes righteousness, நீதிக்குரிய கனிகள். அதை குறித்து ரோமர் 6வது அதிகாரத்தில் வாசிப்போம். நீதிக்குரிய கனிகள் கொடுக்கிறவர்களாய், பரிசுத்தம் நிறைந்தவர்களாய், இரக்கம் நிறைந்தவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே செவியை சாத்தி கீழ்ப்படுகிறவர்களாய், சத்தியத்தை கை கழுவுகிறவர்களாய், இப்படி இருக்கும் பொழுது நாம் அநேக கனிகளை நாம் கொடுக்க முடியும். தேவனுக்கென்று அநேக கனிகளை நாம் கொடுக்க முடியும். அப்போ அபைட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால்தான் கனிகளை கொடுக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் நிலைக்கல அப்படின்னா நிச்சயமாய் கனி கொடுக்குற ஜீவியம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். திராட்சை அப்படியே அந்த கொடி பாருங்க, அந்த கொடி லீனாக போகும். அந்த ஹெர்ப்ஸ், அந்த ஹெர்ப்க்கு கீழே தான் அந்த பஞ்ச் ஆஃப் அந்த கிரேப்ஸ் இருக்கும். அந்த ஹெர்ப்ஸ் ஒரு லீனாக ஒரு கொடி மாதிரி போகும். அது இணைஞ்சிருக்கிறது அந்த செடியோடு இணைஞ்சிருக்கும். அந்த இணைஞ்சிருக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும்.
கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் கிறிஸ்துவுக்குரியவர்களை நம்ம தேடுவோம். வேறு காரியத்தை சிந்திக்க மாட்டோம், தேட மாட்டோம். எதை செய்தாலும் கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா? என்னால் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுகிறதா? நான் தைரியமாக சொல்ல முடியும். அநேகரை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்த கர்த்தர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். நான் ஒரு வேலைக்காரின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ அபைட் இன் ஹிம், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் அநேக கனிகளை கொடுப்போம். அடுத்து நீங்கள் தேவனுடைய பண்ணைகள் என்று சொன்னேன். அடுத்து என்னது? தேவனுடைய மாளிகைகள். அந்த மாளிகை என்ற கூடிய கிரேக்க பதத்துக்கு ஆய்கூடம் என்று சொன்னால் காஸ் பில்டிங், காஸ் ஸ்ட்ரக்சர். தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீர்கள். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறோம். வாசிங்க. 1 பேதுரு 2 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் அப்போ நீங்களாம் யாரு? ஆசாரியர்கள் ஆகிறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் படி சொல்லுங்க. ஒரு வீடு கட்டணும், என்ன தேவை? ஜீவனுள்ள கல். நீங்களாம் யாரு? ஜீவனுள்ள கல்லா இருந்து ஆவிக்குரிய மாளிகையை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள கல்லாய் அங்க பயன்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து யாரு? தலைக்கு மூளைக்கல். அவரோடு சேர்ந்து இணைந்து ஜீவனுள்ள கற்களாக நாம் தேவனுடைய ஆவிக்குரிய மாளிகையை கட்டி எழுப்பும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமென். ஜீவனுள்ள கல்லா இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் எபேசு சபைக்கு பவுல் எழுதுவார் 1ஆவது அதிகாரத்தில் 4வது வசனம். உலக தோற்றத்திற்கு முன்பாக உங்களை முன்குறித்தவர். He predestined before the creation of the world. எதுக்காக predestined பண்ணாரு? அதே அதிகாரத்தில், அந்த அதிகாரத்திலேயே 8வது அதிகாரத்தில் எதுக்காகன்னு சொல்லி 32வது வசனம் சொல்லுகிறது. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை உடையவர்களாய் உங்களை மாற்றும்படியாக இருக்கா? 1:4 எபேசியர் 1:4 உலக தோற்றத்திற்கு முன்பாக உங்களை முன்னறிந்தவர்னு இருக்கா? 1:4-3 வாசிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ள. chosen before the creation of the world. எதுக்காக chosenங்கிறத 8 ரோமர் 8:32 குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலை உடையவர்களாய் மாற்றும்படி இருக்கா? குமாரனுடைய தேவன் எவர்களை முன்குறிந்தாரோ, இங்க வருதா? கனெக்ட் பண்ணி படிச்சு பழகணும் வேதத்தை. அங்க உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்னறிந்தது எதற்காக நீங்க சொல்லப்பட்டிருக்கல? என்ன சொல்லப்பட்டிருக்கு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆமென். predestined like Jesus. அவருடைய சாயலை உடையவர்களை நம்மை மாற்றும்படியாக தான். சரியா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்களே யாரு?
டுவெல்லிங் பிளேஸ், வாசஸ்தலம், தேவன் தங்குகிற வாசஸ்தலமாக நீங்கள் இருக்கிறீங்க, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். வாசிங்க இது 1 கொரிந்தியர் 3:16. ம் 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 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கும். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாக வாசமாயிருந்தால் ரோமர் 8:1 சொல்லப்படுது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். ஆவியின்படி நடந்தோன்னா நமக்கு ஆக்கினையே கிடையாது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் 1 மற்றும் 3 வாசிச்சிங்கன்னா ஆவிக்கும் மாம்சத்துக்கும் எப்படி போராட்டம் நடக்குதுங்கிறத அங்கே பார்க்க முடியும். வாசிங்க. கலாத்தியர் 3ஆவது அதிகாரம். கலாத்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கோட் பண்ணுறாரு பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரா? 3 ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிக்க போகிறீர்களா? இதை உங்கள் ஆவிக்கு நான் விட்டுறேன். 6:1 வாசிங்க. கலாத்தியர் 6:1. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பாருங்க, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாலும் உங்களுக்கு சாந்தமுள்ள உங்க ஆவி சரியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சாந்தமுள்ள குணம் இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவோட குணாதிசயங்கள் தான் இதெல்லாம். இது இருந்துச்சுன்னா அவங்களுக்காக என்ன பண்ணுவீங்க? அவங்க சீர்பொருந்த பண்ணும் பொருட்டு இல்லை, நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர் பொருந்துங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட சின்ன பிள்ளைங்க இந்த நாளில் பப்ளிக்கில் ஒன்றும் இல்லை, ஜெயா உட்காந்துருக்காங்க. ஏம்மா இந்த ஒரு 2 வாரமாக விமல் வரலான்னு கேட்டேன். அவன் ரொம்ப அப்படி அவனுக்கு என்னென்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இப்படி வச்சோன்னா அப்படி உறிஞ்சிடுவான். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையில் இந்த 1.5 மாதம் எங்கள் கூட இருந்தான். ஏம்மா வரலன்னா, அன்னைக்கு பாஸ்டர் ஆல்ட்ரியில் சொன்னாரான், ஏன்டா பைபிள் கொண்டு வரலான்னு கேட்டுட்டார். எல்லார் முன்னாடியும் கேட்டான், அதனால நான் வரலன்னா. சின்ன பிள்ளை பைபிள் கொண்டு வரலங்க, அது ஒரு போதகரோட கடமை. அதை கேட்டதுக்கு அவன் வந்து கோச்சிக்கிட்டானா, இந்த நாட்கள் பப்ளிக்கில் வந்து எந்த காரியத்தையாவது பேசலாமா? அப்போ சபைக்குள்ளே ஒரு சண்டையை உண்டாக்குற ஒரு சூழ்நிலை தானே. ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கத்துறது. வாட் திஸ் இஸ். இந்த சபை விளைக்கிற இரத்தத்தை சிந்தி, பூர்வத்திலே இரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச சபை. இயேசுவின் தலை, சரீரமாகிய சபைக்கு அவர் தலை. அந்த சரீரத்தில் நாமெல்லாம் அவயங்களாக இருக்கிறோம். சரீரத்தை பற்றி கொண்டு இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இந்த இருக்கு ஜெயா வந்து சொன்னதான் நான் சொன்னேன். தயவு செய்து சபைக்கு இடையூறு வரபடி, சபையிலேயே மற்றவங்களை இடையூறு ஆக்கிறபடி, இடரல் உண்டாக்காதபடிக்கு சபையை சரியாய் நடத்த எங்களோட கோப்ப பண்ணுங்க. கையெடுத்து கும்புறேன், உங்கள் காலில் வேணால் விழுகிறேன், சரிங்களா? அடுத்து, குற்றத்தில் அகப்பட்டால் நீங்கள் சாந்தமுள்ள ஆவி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவங்கள கரெக்ஷன் பண்ணலாம். எத்தனையோ பேர் எவ்வளவோ தப்பு செய்கிறப்பெல்லாம் நான் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். தனியாக கூப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுவேன், தனியாக கூப்பிட்டு பேசுவேன். பப்ளிக்கில் பேசுகிறத ஜனங்கள் விரும்புகிறதில்ல. அடுத்ததாக
கலாத்தியர் 5:17 வார் வித் ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட். ம் 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 ஆவியும் மாம்சமும் போராடுது. அந்த அந்த நாட்கள்லேருந்தே போராடிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வர அது அந்த போராட்டம் நிற்கவே இல்லை. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் போதும். வாசத்தின் கிரிகள் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அது கலாத்தியர் 5:18 இருக்கும். சரியா? அதனால் அந்த மாம்சத்தின் கிரியைகள் உங்களை விட்டு அழியட்டும்னு சொல்லி நாங்களும் ஜெபிக்கிறோம், உங்களை ஜெபத்தில் தாங்குகிறோம். கலாத்தியர் 5:25-26 வசனங்களை வாசிப்போம். ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். ஆமென். போதும். ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். ரோமர் 3:2 டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். நீங்கள் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறதை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பிலே நீ அகப்படுவாய். இதை மாதிரி என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ போதகர் எங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசின ஆட்களே இன்னைக்கு இல்லை. ஆட்களே இல்லை. ஒரு போதகர் ரொம்ப நல்லா ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார், ஜெயசுதாஸ்ன்னு சொல்லிட்டு. அவருடைய ஜான்ராஜோடைய சொந்த பாஸ்டர் ஜான்ராஜ்ன்னு சொல்லிட்டு, ஜான்ராஜ்ன்னு சொல்லுவாங்க சிவகாசியில். அவருடைய சொந்த அவருடைய ஒய்ஃபுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணவர். நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருந்தவர். விரோதமாக எழும்பினார். கடைசியில் எந்த குற்றத்தில் எங்களை சொன்னார், அந்த குற்றத்தில் மாட்டி அந்த குற்றத்தில் எழுந்தார். இதை மாதிரி நிறைய சொல்லலாம். அதனால் மற்றவர்களை நானுமே ஏதாவது ஒன்றுனா ஜட்ஜ் பண்ணேன்னா, முன்னாடி பாஸ்டருக்கு எனக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். அதாவது அவங்க வீட்டில் அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்போல்லாம் ஏதாவது ஜட்ஜ் பண்ணேன்னா, அவரை ஜட்ஜ் பண்ணேன்னா அடுத்தடி எனக்கு விழும். அதோடு விட்டுட்டேன். அப்போ நான் ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சொன்னார், உண்மையாக நான் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், அவர் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவரை குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசினார். நீ ஜட்ஜ் ஆகிடாத, நீதியும் நியாயத்தீர்ப்பு செய்ய வேண்டியது என்னுடைய கரத்தில் இருக்குது அப்படின்னு அதோடு விட்டுட்டேன். அதே போல் தான் அவனையும் பையனையும் அதே மாதிரி தான். நான் சரியாக அவனை ஹேண்டில் பண்ணாதனால அவன் லைஃபு கொஞ்சம் மிசரபிள். அந்த டைமில் அவனை குற்றப்படுத்தி அவன் குற்றவாளியாக இருந்தான். ஆனால் என்னைக்கு அன்பு செலுத்த ஆரம்பிச்சனோ அவன் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒனேசிப்போராக இருக்கான். இதெல்லாம் என் லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சதான் உங்களுக்கு நான் சாட்சியாக பேசிகிட்ருக்கேன். சரிங்களா? அதனால் மற்றவங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க போக்கு சொல்ல இடம் இல்லை. அவங்கள தீர்த்திங்கன்னா அந்த அந்த எந்த குற்றத்தில் நீங்கள் மற்றவங்களை அகப்படுத்துறீங்க அந்த குற்றத்தில் நீங்கள் விழுவீங்க. இது வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. சரியா? எக்ஸாம்பிள், காயினுடைய நிர்வாணத்தை என்ன பண்ணான்? காயின் நோவாவுடைய நிர்வாணத்தை என்ன பண்ணான்? காம் என்ன பண்ணான்? நிர்வாணத்தை வெளிப்படுத்தினால அவனுடைய சந்ததி என்ன ஆயிடுச்சு? சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறிடுச்சு. அவனுடைய சந்ததி என்னாச்சு? சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறிச்சு. இன்றைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற தேசங்களில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய போருன்னா அன்னைக்கு கொடுக்கப்பட்ட சாபம். காமுடைய சந்ததி சபிக்கப்பட்டது காரணம் மற்றவங்க நிர்வாணத்தை வெளியே கொண்டு வராதுங்க. ஒருத்தவங்கள்ட்ட குறை இருக்க ஜபம் பண்ணுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் எங்களுக்கு எவ்வளோ 1-2 இல்லை, நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க துரோகம் பண்ணவங்க. ஆனால் யார்கிட்டையாவது இதுவரை என்னன்னு கூட கேட்கறதில்ல, அமைதியாக போய்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் பார்த்துக்கணும்.
கன்க்ளூஷனுக்கு வந்து எபேசியர் 2வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை வாசித்து நாம் முடிப்போம். சர்ச் இஸ் அ காட்ஸ் பில்டிங், பிலீவர்ஸ் ஆர் லிவிங் ஸ்டோன். அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும், அந்த மாளிகையை கட்டணும்னா இசைவா இணைவா இணைக்கப்படணும். இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே, எதனால? ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டை கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சரிங்களா? அதனால் ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரியவைகளை சிந்தித்து ஆவிக்குரிய காரியங்களில் நாம் நிலைத்திருப்போமானால், கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். மினிஸ்ட்ரி பிலாங்ஸ் டு காட். த சக்ஸஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி கம்ஸ் ஃப்ரம் காட் அலோன். ஊழியம் தேவனுடையது. ஊழியத்தினுடைய ஜெயம் தேவனால் மட்டும்தான் வரும். சரியா? அடுத்து பிலீவர்ஸ் ஆர் காட்ஸ் ஃபீல்டு. நீங்கள் தேவனுடைய பண்ணைகளும், விசுவாசிகள் தேவனுடைய பண்ணைகளும், தேவனுடைய விதையானது அவர்களுக்குள் விதைக்கப்பட்டு அநேக ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சர்ச் இஸ் காட்ஸ் பில்டிங், பிலீவர்ஸ் ஆர் லிவிங் ஸ்டோன் டு பில்ட் டுகெதர். அந்த கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி அந்த செங்கல்னால் உருவாக்கப்படுதோ அதே போல் நாம் உருவாக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் செய்ய நான் விரும்புகிறேன். எல்லாம் அப்படி எழும்பி நில்லுங்க தேவ சமூகத்தில். இப்போ தன்னைத்தானே நிதானை தருகிறவன் வரும் ஆக்கினைக்கு உட்படான்னு சொல்லி கொரிந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்காரு. இந்த வேலையில் நாம் நமக்குள்ளாக இருக்கிற எந்த வேண்டாத பலவீனமாக இருந்தாலும் அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிடும்படியாய் நாம் எல்லாரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் செய்வோம். எழும்பி நில்லுங்க, கண்களை மூடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த நாள் கேட்ட சத்தியத்தின் படி, எல்லாமே சத்தியத்தின் வார்த்தைகள், புறம்ப சத்தியத்துக்கு விரோதமாக சத்தியத்தை விட்டு வெளியே போல சத்தியத்தின் வார்த்தைகளை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த சத்தியத்தின் வார்த்தைகள் உங்களோடு கூட பேசி இருக்கும் பட்சத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளாக நினைவுக்கு வருகிறவர்கள், இருதயத்தில் வருகிறவைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நாம் அறிக்கையிடுவோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொரிந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நாமே நிதானித்து அறிந்தால் வரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படும். நாமே நிதானிக்கிறவன். செல்ஃப் எவாலுவேஷன் டைம். திஸ் இஸ் த டைம் ஃபார் செல்ஃப் எவாலுவேஷன். இஸ் தேர் எனி ப்ராப்ளம்ஸ், காட் வில் ரிவீல் யூ. யூ ப்ளீஸ் கன்ஃபஸ் and get victory from him. கர்த்தர் உங்களுக்கு எதையாவது வெளிப்படுத்தி இருந்தால், இந்த காரியத்திலேயாவது குறையுள்ளவர்களாக நாம் இருந்தால், தேவனுக்கு விரோதமாய் நாம் அவரை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்திரியாமலும் நம்முடைய இருதயத்தின் இருமாப்பினால் நம் சிந்தனையினாலே சீர்கேடாய் மாறினோமா, எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடி, மாம்சத்தின் கிரிகள் முற்றிலும் உங்களை விட்டு அகன்று ஓடும்படியாய், நல்ல ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையிலே முற்றிலும் முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்து வர நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா?